ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த நாட்டு ஓடு போட்டிருக்க அந்த வீடு வந்து 60 வருஷம் பழமையான வீடு. இதில் வந்து நிறையவே லீக்கேஜ் இருக்குது. காரணம் என்னென்னா, இன்னரில் இருக்கிற உட்டன் ராஃப்ட் பர்லின் எல்லாமே கரையான் பிடிச்சி உடஞ்சி கீழே வேறு கண்டிஷனில் இருக்கிறதுனால மழை பெஞ்சால் கொஞ்சம் மழை வந்தாலுமே லீக்கேஜ் அதிகமாக இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணி இந்த ரூஃபிங்கை வந்து சேஞ்ச் பண்ணணும் நமக்கு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே இருக்கிற அந்த கண்ட்ரி டைல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த உட்டன் ராஃப்ட் பர்லின் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துடுறோம். இதுக்கு மேலே வந்து எம்எஸ்சில் சப்போர்ட்ஸ் கொடுத்து மேலே ஆஸ்பர்டர் ஷீட் லேயிங் பண்ண போகிறோம். நம்ம நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் கஸ்டமருக்கு. அதாவது வந்து ஆஸ்பர்டர் ஷீட், மெட்டல் ஷீட், யூபிவிசி, பஃப் பேனல், கண்ட்ரி டைல், மேங்களூர் டைல், செராமிக், ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கான ப்ரைஸும் கொடுத்துருந்தோம். பட் கஸ்டமர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு வேணும், லைஃபும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம ஆஸ்பர்டர் ஷீட் தான் அவங்க சூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ஒர்க்கை நம்ம பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சைட்டில் வந்து நம்ம எம்எஸ் ஸ்டீலுக்கான ப்ரைமர் அண்ட் பெயிண்டிங் எல்லாமே அப்ளிகேஷன் பண்ணி தான் இந்த ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே அப்போலோ பிராண்டட் பைப்ஸ் தான். அதே போல் வந்து ராம்கோ சிமெண்ட் ஷீட் தான் நம்ம இந்த சைட்டில் யூஸ் பண்ணுறோம். பழைய வீடை ரெனோவேட் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயம் நோட் பண்ணோம். அதாவது வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த வால் எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த வாலில் தான் நம்ம சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து மேலே ஆஸ்பெக்ட் ஷீட் லைன் பண்ணுறோம். ஸோ அந்த ரூஃபை வந்து அது தாங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்டிங்கோடைய வால் எல்லாமே கரெக்டாக ரைட் ஆங்கிள், அதாவது வந்து மூலமட்டமாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லெவலிங் அண்டு மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்து பண்ணதுக்கப்புறம் எம்எஸ் பைப்லைன்லாம் கொடுத்ததும் மேலே ராம்கோ ஷீட் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் பார்க்குறீங்க. அதாவது வந்து லேயிங் பண்ணுறாங்க. 6 mm திக்னஸில் இந்த ஷீட் ஒர்க் நம்ம பண்ணுறோம். ஏற்கனவே இருந்தால் அந்த ஏ டைப் பில்டிங் என்ன ஷேப்புக்கு இருந்துச்சோ அதே ஷேப்புக்கு நம்ம இந்த ஆஸ்பெக்ட் ஷீட்டிங் லேயிங் பண்ணுறோம். மேலே வந்து ரிட்ஜ் ஷீட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைட்டுக்கான ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த வீடியோ மிஸ்ஸாக பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல் சர்வீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.